ஐயா உண்டு. இளம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி ஐயா திருப்பார்கடலுக்குள் சென்று நாராயணமூர்த்தியிடம் விஞ்சை பெறுகின்ற பகுதி. கலிநீசன் நேற்றைய பகுதியில் கலிநீசன் படைகளை திரட்டி கொண்டு ஐயாவை பிடிக்க வர வேண்டும் என்று வருகின்றான். அப்போது கலிநீசனுடைய படைக்கு ஐயா பயந்து ஓடுவது போல் ஒரு பாவனையை அங்கே ஏற்படுத்தி பண்டு விஞ்சை பெற்ற பார்க்கடலுக்குள் செல்லுகின்றார். பார்க்கடலுக்குள் சென்று அதன் பிற்பாடு அங்கு என்ன நிகழ்கின்றது என்பதை நாம் இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். சென்றவர் தேவரோடு சகல்கரை தனிலே நின்று நன்றினம் தன்னை பார்த்து நவிலுவார் வைந்தராசர் பண்டனை பெற்ற தாதா பார்க்கடல் உள்ளே என்னை சென்றிட அழைக்கார் நீங்கள் சகல்கரை தனிலே நில்லோம். அதாவது ஐயா படைக்கு பயந்து ஓடுவதை போல் ஓடிய உடனே ஐயாவை சூழ்ந்திருந்த மக்கள் எல்லோரும் என்ன செய்கின்றார்கள்? சான்றோர் மக்கள்லாம் ஐயாவை பின்தொடர்ந்து வருகின்றார்கள். அப்போ ஐயாவை பின்தொடர்ந்து வந்து அந்த மக்களை பார்த்து ஐயா சொல்லுகின்றார், சென்றவர் தேவரோடு சகல்கரை தனிலே நின்று நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, இங்கேயே நில்லுங்கள். என்னை பெற்றெடுத்த தாதாவாகிய தந்தை என்னை பார்க்கடலுக்குள் அழைக்கின்றார், நான் சென்று வருகின்றேன் என்று ஐயாவை பின்தொடர்ந்து வந்த மக்களையெல்லாம் அங்கே அருகிலே நிற்க செய்கின்றார்கள். அவ்வாறு செய்துவிட்டு நெல்லுமென்று இனத்தையெல்லாம் நிறுத்திய கடலினுள்ளே பல்லுயிர் யாவும் வாழ பரமனும் அங்கே செல்ல மக்களையெல்லாம் அங்கே நிறுத்திவிட்டு ஐயா கடலுக்குள் செல்லுகின்றார். வெள்ளமர் தேவரெல்லாம் மேக நிழல் குடைகள் போட வல்லவன் தகப்பன் பாதம் வணங்கியே அங்கே வைந்தர் சொல்வார். ஐயா நாராயணருடைய பாதத்தை பணிந்து சொல்லுவார். என்ன சொல்லுகின்றார் என்றால், அதாவது 6 வருடம் தவத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே அனுப்பியிருக்கின்ற அந்த நேரம் தவம் இருந்து கொண்டிருக்கின்ற போது கலிநீசனுடைய படைகள் ஐயாவை பிடிக்க வருகின்றது. ஐயா சொல்லுகின்றார், அப்பனே ஒப்பில்லாத அலைகடல் துயின்ற மாயா செப்பவும் தொலையா நாமும் சீமையில் விளங்க பெற்றாய் தப்பரவில்லா எந்தன் தகப்பனே கேள்மோ ஐயா எப்போ நான் விளங்கி உந்தன் ரத்தின சிம்மாசன பவிசை ஏறுவேன். ஐயாவே தாங்கள் சொன்னபடி நான் என்ன செய்தேன்? தவத்தை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய பெயர் புகழ் எங்கும் என்ன செய்கின்றது? பரவுகின்றது. இதை அறிந்து நேசன் வந்து என்ன செய்கின்றார்? என்னை பிடிப்பதற்காக வருகின்றான். எனக்கு நீங்கள் சொன்ன அந்த ரத்தின சிம்மாசன பவுசு எப்போ அந்த 6 வருட தவத்தை நிறைவேற்றி விட்டாய் என்றால் உனக்கு எல்லா சிறப்புகளும் காத்திருக்கிறது என்று சொன்னீர்கள் அல்லவா? அந்த சிறப்பு எனக்கு எப்போது கிடைக்கும்? இப்போ நான் கலிக்குள் அகப்பட வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கின்றதே, என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆண்டு 2 ஆச்சே மாதம் 24 ஆச்சே வேண்டுதல் இன்னும் காணேன் வெம்புரேன் கலியில் மூழ்கி. நான் தவம் இருக்கிறதுக்கு நீங்கள் சொன்னபடி ஆண்டு 2 ஆச்சே மாதம் 2 வருடம் 24 ஆச்சே 24 அதனா 2 வருடத்தை குறிக்குது. மொத்தம் வந்து 60 மாதங்கள் ஐயா தவம். அந்த 5 வருடங்கள் தவம் இருக்கணும், 6 வருடங்கள் தவம் இருக்கணும். இப்போ 5 வருட தவம் என்ன செய்திருக்கின்றது? நிறைவேறி இருக்கின்றது. இதுவரையிலும் எனக்கு எந்தவித நன்மையும் நாம் பார்க்கலையே அப்படின்னு கேட்குறாங்க. தான் 2 வருடம் ஆச்சு, மாதம் 24 ஆச்சு, அடுத்த வேண்டுதல் இன்னும் காணேன் வம்புகிறேன் கலியில் மூழ்கி என்று ஐயா சொல்லுகின்றார். அதாவது அந்த நாளினுடைய கணக்கை ஐயா சொல்லுகின்றார்கள். எப்படி என்றால் ஆண்டு 2 ஆண்டு 12 24 மாதங்கள். அடுத்ததாக 8 என்பது 8ஐ குறிக்கின்றது. 24 ஆச்சே 24 அப்படின்னு சொல்லக்கூடியது இதை குறிக்கின்றது. 14 28 அப்போ மொத்தம் 60 மாதங்கள். அப்போ மொத்தம் 60 மாதங்கள் நான் வந்து என்ன செய்தாச்சு? தவத்தை நிறைவேற்றி ஆகிவிட்டது. அதான் 5 ஆண்டு தவம் நிறைவேறியாச்சு, எனக்கு எந்தவித நன்மையும் இன்னும் கிடைக்கலையே என்று ஐயா அங்கே சொல்லுகின்றார்கள். நீங்கள் சொன்ன அந்த நாள் இன்னும் திகையவில்லையா? நீங்கள் எனக்கு குரு உபதேசம் தந்த அந்த நாள் இன்னும் திகையவில்லையா என்று கேட்கின்றார்கள். அப்போது ஐயா மகனே, அதாவது வைகுண்டரை 2 கையால் ஆவி அவர் சொல்லுகின்றார், முப்படி தவத்தால் முதலென தழுவி கூர்ந்து எப்படி என்று நீ ஏங்க வேண்டாம் மகனே,
உனக்கு நான் தந்த அந்த சிறப்புகளெல்லாம் என்ன செய்கின்றது, காத்து கொண்டிருக்கின்றது. நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று என்ன செய்ய வேண்டாம், பதற வேண்டாம். அதாவது இந்த இதை நிறைவேற்றினா சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பலன் கொஞ்சம் முந்தி இருக்கலாம் அல்லது பிந்தி இருக்கலாம், நம்முடைய வேண்டுதலை பொறுத்து. ஆனால் என்றைக்கும் போய் நம்ம ஐயாட்ட முறையிடுறோமே, நமக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன செய்வாங்க, ஒரு சஞ்சலத்தை என்ன செய்வாங்க, அனுபவிப்பாங்க. அப்படிப்பட்ட சஞ்சலங்கள் வேண்டாம். அதாவது அந்தந்த தருணத்தில் என்ன செய்யும், கிடைக்கும் என்பதை சொல்வதற்காக தான் இங்கே என்ன செய்கிறாங்க, ஐயா சொல்கிறாங்க. அதாவது ஏங்கி பதற, அதாவது இப்படி மகன்தான் இருகையால் மகனை ஆவி உப்படி தவத்தால், இந்த தவம் பெற்று வந்த சிறப்பு பெற்ற மகனே, எப்படி நீ ஏங்கி பதற வேண்டாம். உனக்கு ஒப்பில்லாத சிங்காசனம், உனக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு குடைக்குள் ஆளக்கூடிய அந்த சிங்காசனம் உனக்காக வளருதப்பா, நீ ஏங்கி பதற வேண்டாமே என்று சொல்லுகின்றார். ஏங்கி பதற வேண்டாமே எனது மகனே நீ கேளு, மூங்கி கலியை விட்டகன்று முழித்து குதித்து உதித்த அன்று. இந்த கலியை வென்று நீ வருகின்ற போது நான் உன்னை தாங்கி உன்னை நான் வந்தெடுத்து தனது தாயை இடம் நிறுத்தி பாங்கில் உதித்த மகன் உனக்கு, கண்டிப்பாக உனக்கு நான் என்ன செய்வேன், அந்த பட்டம் தெரிப்பேன், பதற வேண்டாம் என்று அங்கே சொல்லுகின்றார். அதாவது இந்த கலியை வென்று, களிமன்னன் செய்கின்ற சோதனைகளை எல்லாம் வென்று, அதன் பிற்பாடு யாரும் உன்னை வெல்ல முடியாது என்ற ஒரு நிலை வருகின்ற போது, கலியெல்லாம் அழிக்கப்பட்ட பிற்பாடு உன்னை நான் எடுத்து இந்த 32 அறத்தால் ஆன சிம்மாசனத்தில் வைத்து அரசாள வைப்பேன். உனது தாயோடு உன்னை தாயோடு அருகிலிருத்தி சான்றோர் மக்கள் புடைசூழ இருந்து இந்த தர்மபதி ராஜ்யத்தை நீ ஆழ்வாய் மகனே என்று வைகுண்டரிடம் சொல்லுகின்றார். மேலும் சொல்லுகின்றார், வண்ணப்பதியின் அலங்காரம் வகைகள் இன்னதென்று சொல்லி எண்ணத் தொலையாதன் மகனே, சிங்காசன பவிசு கண்ணை பறித்த நீசனுட கருவை அறுத்து கலியழித்து எண்ணும் வளர வாழ வைப்பேன், எண்ணானை இதும் நிசமகனே. அதாவது அந்த தர்மயுகத்தினுடைய சிறப்பு, நீ ஆட்சி புரிகின்ற அந்த பதியினுடைய அழகு இன்னதென்று நம்ம சொல்ல முடியாத அளவு சிறப்புகளை பெற்றிருக்கின்றது. ஆகவே அந்த கலிநீசர்கள் அந்த சிறப்பை கண்டு ஏங்கி பதறக்கூடிய அந்த அழியக்கூடிய அந்த நிலையில் நான் என்ன செய்வேன், வைப்பேன். அவர்கள் ஐயோ நாம் இந்த சிறப்பை இழந்து விட்டோமே, இப்படிப்பட்ட பவுசை நாம் இழந்து விட்டோமே என்று பதறக்கூடிய நிலையில் நான் என்ன செய்வேன், அங்கே அவர்களை ஏங்கி மாள வைப்பேன். மண்ணில் உள்ளோர் தாமறிய மனுவோர் ஜீவ ஜெந்தறிய கண்ணில் இவர்கள் கண்காண, இந்த உலக மக்கள் எல்லோரும் காணும்படியாக நித்தம் திருநாள் நீ என்ன செய்ய வேண்டும், நடத்தி வர வேண்டும். அப்படி நித்தம் திருநாள் நடத்தி வருகின்ற அந்த சிறப்புகளை பார்த்து ஒவ்வொரு நாளும் மக்கள் ஒன்றாக கூடி, சான்றோர் மக்கள் கூடி அந்த நடத்துகின்ற அந்த சிறப்புகளை பார்த்து அந்த நீசனானவன் நித்தம் அங்கே மடிந்து கொண்டிருப்பான். எப்படி புண்ணில் கதிறுபட்டார்வோ பொல்லா நீசன் கண்டுழைந்து எண்ணி அறியா நீசனெல்லாம் ஏங்கி மாள வைப்பேனே. ஐயா யார் என்று உணராத அந்த நீசர்களை அவர்கள் என்ன செய்யணும், மனம் உழண்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு, அதாவது அந்த புண்ணில் கதிர் என்று சொல்லக்கூடியது அந்த நெற்பயிரினுடைய அந்த இலைகள், அந்த அது கையில் அடியில் அந்த சும்மா இருக்கிற இடத்துல கீச்சாலும் அது என்ன செய்யும், ஒரு வலியை உருவாக்கும். அதனுடைய முனைகள் அவ்வளவு கூர்மையாக இருக்கும். அது புண்ணில் பட்டால் எப்படி இருக்கும், தாங்க முடியாத ஒரு வலியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வலியை நீசர்களுக்கு கொடுத்து அவர்களை ஏங்கி மாட நான் என்ன செய்வேன், வைப்பேன். ஆகவே நீ பதற வேண்டாம் மகனே என்று சொல்லுகின்றார். மேலும் சொல்ல, மகனே நீயும் இப்போது தவம் இருக்கக்கூடிய இடத்தில் இப்போது சென்றார். இந்த கலிநீசன் உன்னை வந்து பிடித்து உன் கையில் விலங்குகளை மாட்டி அங்கே கட்டி இறுக்கி இழுத்து அடித்து உன்னை வேதனைகள் செய்வான். வேதனைகள் செய்து பார விலங்கிலே வைப்பான். ஆகவே அந்த பார விலங்கில் நீ இருக்க வேண்டும். வைப்பான் 3.25 மாதம். அந்த 3.25 மாதம் அவன் என்ன செய்வான், சிறையிலே வைப்பான். அப்படி சிறையிலே நீ வாய்த்த சிறையில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எதற்காக, அவன் செய்கின்ற அத்தனை கொடுமைகளும் இறைவன் அந்த கொடுமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றார். பரம்பொருள் என்பதை அவன் உணரலை. அவன் எவ்வளவு கொடுமைகள் செய்ய முடியுமோ அத்தனையும் அவன் என்ன செய்யட்டும், செய்து பார்க்கட்டும். அதுவரையில் நீ என்ன செய்யணும், அங்கே அசையாமல் இருக்க வேண்டும். எந்தவித புதுமைகளும் என்ன செய்யக்கூடாது, காட்டிவிடக்கூடாது. இந்த கலியை அறுக்க வேண்டும், அழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால்
அந்த இதுதான் நமக்கு ஒரு தருணம். அவன் செய்கின்ற கொடுமைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு போய்ப்பார் என்பான் பின்னும் அவன். அந்த கொடுமைகளை அவன் செய்து செய்து அவன் என்ன செய்திருவான், தளர்ந்துருவான். அதுக்கப்புறம் இனிமேல் இவனை எந்த ஒரு கொடுமையும் செய்ய முடியாது, நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டக்கூடிய அந்த தருணம் வரும். அந்த தருணம் வரையிலும் நீ என்ன செய்யக்கூடாது, உன்னிடம் இருக்கக்கூடிய எந்த புதுமையும் காட்டக்கூடாது. மனுவை அடித்தது போல லினீசனுடைய கண்ணுக்கு நீ ஒரு சாதாரண மனிதனாக மட்டும்தான் தெரிவாய். நீ பரம்பொருள் என்பதை அவன் என்ன செய்ய மாட்டான், உணர்ந்து கொள்ள மாட்டான். ஐயா சொல்வார்கள், களிமாசு கொண்டவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். வந்திருப்பது யார், இறைவன் பரம்பொருள் என்ற அந்த உண்மையை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அறிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்து உன்னை பல வசைகள் சொல்லி உன்னை ஏளனமாக பேசி அடித்து துன்பப்படுத்துவார்கள். தனுவை அடக்கி கொண்டிரு. உன்னிடம் இருக்கக்கூடிய எந்தவித சக்தியையும் எந்தவித புதுமையும் என்ன செய்யாத, வெளியில் காட்டி விடாதே. சற்றும் புதுமை காட்டாமல் இனிமேல் அறிவான் என்று சொல்லி நீ ஒவ்வொன்றா என்னதான் நீ என்ன அறிய போகிறா. காரணம் என்ன, ஒவ்வொரு சோதனைகள் அவன் செய்கின்ற போதும் ஐயாவை வெல்ல முடியாது. இப்போதான் இது சாதாரண மனிதனாக இருந்தால் இதிலிருந்து என்ன செய்ய முடியும், இந்த துன்பத்தை இருந்து மீண்டு வர முடியாது. இது ஏதோ ஒரு சூட்சமம் இதில் இருக்கின்றது, இது உண்மை இறைவன்தான் என்று அவன் என்ன செய்யணும், உணரக்கூடிய தருணம் வரும். அந்த தருணம் வரையிலும் நீ என்ன செய்ய வேண்டும், எந்தவித புதுமையும் காட்டாமல் அமைதியாக இருக்க வேண்டும் மகனே என்று சொல்லுகின்றார். மேலும் சொல்லுகின்ற, அன்பாய் உன்னை அடுத்திருந்த ஆதிச்சாதி அவ்வினர்கார் தன்பால் அருந்தும் சாதிகளுக்கு தவத்து குருதி தான் கொடுத்து. அதாவது ஐயா நன்னை நாடி ஐயாதான் பரம்பொருள்தான் என்று சொல்லி உன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு கூட நீ என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய மனதை பண்படுத்துவதற்காக. ஏன்னா இந்த கலியை வெல்ல வேண்டும் அப்படின்னா எளிதான காரியம் இல்லை. மனதில் உறுதி வேணும், நமக்கு அன்பு வேணும், பொறுமை வேணும், அடக்கம் வேணும். இந்த நிலையெல்லாம் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கலியை வெல்ல முடியும். ஆகையால் அந்த கலியை வெல்வதற்குரிய அந்த உறுதி அந்த மக்களுக்கு கொடுக்கணும். அப்போ அந்த உறுதி வேணும், அந்த பொறுமை வரணும் அப்படின்னா அவர்களை தவத்திற்கு அனுப்ப வேண்டும். அப்போ அவன் தவம் எப்படி இருக்க வேண்டும், அந்த முறைகளையெல்லாம் என்ன செய்ய வேண்டும், எடுத்து அனுப்ப வேண்டும். என்பால் கடலின் கரைதனிலே 7 மணிக்கு விடை கொடுத்து பின்பால் அவரை அருகழைத்து புசத்தில் அடுக்க இருத்திடுனே. அந்த தவத்தை, அதாவது துவையல் தவம், அதான் ஐயா சான்றோர் மக்களை இழைத்து நீங்கள் துவையல் தவம், உங்களுடைய மனதை பண்படுத்தக்கூடிய தவத்தை, அதாவது பக்குவப்படுத்தக்கூடிய அந்த தவத்தை நீங்கள் செய்து வாருங்கள் என்று என்ன செய்கின்றார்கள், அனுப்புகின்றார்கள். அந்த தவத்தை செய்து நிறைவேற்றி வரக்கூடிய மக்களை உன் அருகிலே நீ என்ன செய்து அழைத்து வைத்துக்கொள் என்று சொல்லுகின்றார். அதான் நல்ல சான்றோர் மக்கள், ஐயாவை தன்னுள்ளே அறிந்து கொண்ட மக்கள். அதான் அவங்களை தேர்ந்தெடுத்து சிவஞான பொக்கணத்தில் ஐயா அந்த சோதனைகள், எத்தனையோ சோதனைகளெல்லாம் கலிநீசனுடைய சோதனைகளை ஐயா எதிர்கொண்டார்கள். ஆனால் ஐயா தருகின்ற சோதனைகளை மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த நிலையில் செய்து அந்த சோதனைகளை வென்று வரக்கூடிய மக்களை உன்னுடைய அருகிலே நீ என்ன செய்ய வேணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே ஐயா சொல்லுகின்றார்கள். மேலும் கண்டாய் கண்டாய் உடன் புதுமை கண்ணே உனக்கு நற்காலம் கொண்டாய் கொண்டாய் பத்தரையில் கோவில் காலும் சிவாலயமோ தண்டாய் இதத்தால் வாகனமோ சக்தி மாதர் இருபுறமோ பண்டோர் காட்சி உனக்குள்ளே பண்பாய் காணுது என் மகனே. அதாவது தர்மயுகத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றது, நித்தம் திருநாள் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளெல்லாம் எங்கே இருக்குது, அந்த உனக்குள்ளே அந்த காட்சிகளெல்லாம் என்ன செய்ய முடியும், கண்டுகொள்ள முடியும். காட்சி சிறப்பு கல்யாணம் கவரி வீசி கொலுவாரம் சாட்சி கணக்கு முன்னிறுத்தி சந்திர வர்ண கொடி நிறுத்தி வாட்சி உனக்கு திருநாளும் வாய்த்த டம்மான முழங்க காட்சி உனது கண்காணோ மகனே நீ கண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதனால் இந்த சிறப்புகளெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றது, நீ பதற வேண்டாம் என்று சொல்லி அந்த வைகுண்டரிடம் அங்கே விஞ்சை உபதேசத்தை அருளுகின்றார்கள். மேலும் சொல்லுகின்றார்கள், பல்லக்கேறி தெருவீதி பகல திருநாள் தேர் நீ நடத்தி செல்ல பதிகள் மிக முகித்து திருநாள் கண்டு மகிழ்ந்திருனே. அதாவது தினந்தோறும் இப்போ எங்குமே இல்லாத ஒரு சிறப்பு ஐயா நமக்கு அருளி தந்திருக்கின்றார்கள். இப்போ நித்தம் திருநாள் அப்படிங்கிறது வேறு எங்கேயுமே இல்லை, நம்ம பதியில் மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்குது. இந்த சிறப்பு ஐயா நமக்கு அருளி தந்தது. மற்ற கோயில்களுக்கும் நம்முடைய பதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால்,
இறைவன் எப்போதும் நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றார். நம் பதியில் நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது காலை மாலை உகப்படிப்பு நிறைவேறி ஐயா தெருவீதி வலம் வருகின்ற அந்த வாகன பவனி, மதியம் உச்சுப்படிப்பு என்று திருநாள் கொண்டாடுகின்ற போது எந்த சிறப்புகளை நாம் செய்வோமோ அதுபோல மற்ற கோயில்களில் அந்த 10 நாள் திருவிழா என்றால் அந்த திருவிழா காலங்களில் மட்டும்தான் இறைவன் தெருவீதி பவனி வருகின்ற நிகழ்வு நடைபெறும். ஆனால் இங்கு நித்தம் திருநாள் தான் ஐயா சொல்கிறாங்க. பல்லக்கேதி ஏறி தெருவீதி பகல தேர் நீ நடத்தி செல்லப்பதிகள் மிக மிகித்து திருநாள் கண்டு மகிழ்ந்திருனே. வல்ல கொடிகள் மரம் நிறுத்தி வருவாய் நித்தம் வாகனத்தில் பொல்லா கலியன் கண்டுழைந்து அங்கே பொடிவான் நித்தம் அடிவானே. அவ்வாறு நீ வருகின்ற அந்த காட்சியினுடைய சிறப்பை பார்த்து அந்த கலிநேசன் என்ன செய்வான்? அங்கே தானாக அழிந்து போவான். ஆகவே இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது மகனே. ஆகவே எப்படியோ என்று மலங்கி நீ என்ன செய்ய வேண்டாம், என்னிடம் வேதனைப்பட வேண்டாம். எல்லாம் அந்தந்த தேதியில் சொற்படி எல்லாம் அந்த தேதியில் தோணும் கண்டாய், அப்போ நீ அறிந்து கொள்வாய் அப்பனும் நீதான் என்று. ஆகவே இப்போது நம்ம ஏதோ கஷ்டம் துன்பம் துயரங்கள் வந்த உடனே ஐயோ நமக்கு நம்ம ஐயா சொன்ன நெறிப்படி வாழ்கிறோமே, வாழ்ந்தும் நமக்கு துன்பங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். அத்தனை முறைகள், அதாவது அத்தனை தீமைகளும் கலி என்ற அந்த மாயை அறுக்கப்படுகின்ற அந்த காலம் வரையிலும், கலிநேசர்களுடைய அந்த ஆணவம் அறுக்கப்படுகின்ற அந்த தருணம் வரையிலும் நாம் இந்த சோதனைகளை ஐயா எப்படி இந்த சோதனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அதுபோல் நாமும் இந்த சோதனைகளை என்ன செய்ய வேண்டி வரும், ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும். அந்தந்த தருணம் வருகின்ற போது ஐயா அந்த சிறப்புகளை என்ன செய்வார்கள், அருளுவார்கள். ஆகவே அதை மனதில் வைத்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வைகுண்டரிடம் என்ன செய்கின்றார், உபதேசம் சொல்லுகின்றார். இந்த உபதேசம் வைகுண்டருக்கு மட்டுமல்ல நமக்கும் அது அங்கே சொல்லுகின்றார். அப்போ ஐயா சொல்கிறான், நல்ல மகனே, நான் வைத்த விஞ்சையது எல்லைதனில் இகனை நடத்தும் அப்பா. நீ எந்தெந்த நேரம் என்னென்ன செய்கின்றாயோ அந்தந்த செயல்பாடுகள் அது என்ன செய்யும், இகனை நடத்தும் அப்பா. இன்னும் பவுசுகள் நிறைய நடக்க இருக்குகின்றது. ஆகவே உன்னை இன்னும் காணாதார் உலகில் ஒரு மணிக்குள் கெடுத்தானே என்றார் கெடுவார் மிக கூடி. அதாவது மக்களை எல்லாரையும் ஐயா என்ன செய்கிறாங்க, தர்மீக வாழ்வு அருளணும், எல்லோருக்கும் அந்த தர்மபதி ராட்சியத்தை அருளணும் அப்படின்னு தான் ஐயா அவதாரத்தினுடைய நோக்கம். ஆனால் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாரும் அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனால் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஐயோ நாம் இவரை நம்பி கெட்டு போனோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீசர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அழிந்து தன்னால் அழிந்து போவார்கள். இது நல்ல மக்கள், உன்னை நம்பி வருகின்ற மக்கள் என்ன செய்வார்கள், தர்மபதி ராட்சியத்தை கண்டுகொள்வார்கள். அது மட்டுமல்ல, நீ அந்த கலியுகத்தில் இருக்கின்ற போது, இந்த கலிநீசர்களுடைய கொடுமைக்கு அகப்பட்டு இருக்கின்ற போது நீ பலவித துன்பங்களை அங்கே அனுபவிப்பாய். ஏன்னா அந்த மனித அவதாரம் எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் என்ன என்ன துன்பங்கள் அனுபவிக்கின்றானோ அதுபோல் அத்தனை துன்பங்களையும் என்ன செய்ய வேண்டி வரும், அனுபவிக்க வேண்டி வரும். இப்போ ராமாவதாரத்தில் ஐயா ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கின்ற போது எப்படி ஒரு சீதையை சிறை எடுத்து சென்றபோது ஒரு மனிதன் அழுது புலம்புவார். இப்போ இறைவன் நினைத்த எதையும் சாதித்து கொள்ள முடியும். ஆனால் அவன் எடுத்திருக்கின்ற அந்த அவதாரத்திற்கு எப்படி நம்ம செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத செயல்படுத்துவது போல் இப்போ இந்த கலியில் நீயும் என்ன செய்வாய், ஒரு மனு அவதாரத்தை மக்களுக்கு காட்டியிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது இந்த கலியினுடைய தாக்கத்தினால் பல துன்பத்திற்கு நீ ஆட்படுவாய். அப்படி துன்பத்திற்கு ஆட்படக்கூடிய அந்த நேரம் நடுத்தனமுடைய நல்ல மக்கள் உன்னோடு என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அவர்கள் உனக்கு சிறப்பு செய்வார்கள். புழுத்து செறிவாய் பூமிதனில் நீயும் கழுத்து வரை முன்னோன்று கண்ணு தெரியாமல் ஆவி அழுங்காமல் ஆடை ஒன்றில்லாமல் கிடப்பாய் தெருவில் கிழவ வேஷம் எடுத்து ஆனால் துடைப்பார்கள் நம்மினத்தோ தூக்குவார் நம்மினத்தோ. இப்போ நீ எவ்வளோ துன்பங்களை படுகின்ற போது சான்றோர் மக்கள் உன்னை ஏற்றெடுத்து உனக்கு என்ன செய்வார்கள், உனக்கு உதவியாக இருப்பார்கள். அப்போது நீச குலங்களெல்லாம் இன்னும் பேசுவாங்க, எப்படி சாணான் சுவாமிக்கு சாவாகக்கூடிய நேரம் வந்துடுச்சு, சீக்கிரம் இந்த சாணான் சுவாமி என்ன செய்துருவார், அழிஞ்சு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏளனமாக பேசுவார்கள். வீணாக நீசனெல்லாம் வெகுளியாக தான் நகைப்பான், பெண் சிலரை கட்டி பெரும்புவியோர் தான் அறிய மண்சீமை எவர் அறிய அங்கே மங்கையோடு சண்டையிட்டு தெருவில் கரையேறி தேவியரை தான் குட்டி. அதாவது சப்தமாதர்களை ஐயா தன்னோட ஐக்கியப்படுத்தக்கூடிய அந்த நிலையும், ஏன்னா அவங்க தவத்தில் இருந்துட்டுருக்குறாங்க, அப்போ அந்த நிலையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை,
அனைத்து ஜீவாத்மாக்களையும் தன்னோடு ஐக்கியப்படுத்தக்கூடிய அந்த நிலையை சப்தமாதர்களுடைய இகனைமனம் மூலம் ஐயா செய்வார்கள். அடுத்ததாக தெய்வ சக்திகளையும் தன்னை அங்கே இகனைமனம் மூலம் ஒன்றுக்குள் ஐக்கியப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு அதையும் ஐயா சொல்கிறாங்க. அதாவது இந்த நிகழ்வுகளெல்லாம் நீ நடத்த வேண்டி இருக்கின்றது, இன்னும் நாள் இருக்கின்றது அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாங்க. அதாவது தெருவில் கரையறி தேவியரை தான்குடி கருவில் உருதரண்டு கண்ணாளர் தான் பிறந்து சீமை நறுநறிய தேசந்தனில் ஆண்டு தாண்மை பொருதியுடன் சாணார்கள். அந்த சான்றோர் மக்கள் உனக்கு விருந்து கொடுத்து சிறப்பு செய்வார்கள். அப்போது மனு முறை போல் எப்படி அந்த ஒரு மானிடருக்கு சிறப்புகள் செய்யப்படுகின்றதோ அந்த மாதிரி ஒரு சிறப்புகளை எல்லாம் அந்த சப்தமாதர்களை அங்கே இகனைமனம் மூலம் செய்து சான்றோர் மக்கள் உனக்கு என்ன செய்வார்கள்? விருந்து கொடுப்பார்கள். அந்த விருந்தையும் எல்லாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்து தனுக்களுக்குள்ளே சர்வதுமே அடக்கி, தனுக்கள் அப்படின்னா என்னது? ஒவ்வொரு மக்களுக்குள்ளே, அதாவது சான்றோர் மக்களுக்குள்ளாடி தான் எல்லா தன்மையும் இருக்குது இல்லையா? வைகுண்டம் என்பது என்னது? ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் இருக்கக்கூடிய உயிர். அப்போ அந்த உயிர் அதான் எல்லாமே உங்களுக்கிட்ட தான் இருக்குது, வெளியில் எங்குமே இல்லை அப்படிங்கிறத மக்களை உணர வைக்க வேண்டும். இது எதற்காக? இந்த மனு அவதாரம் காட்டுவதனுடைய நோக்கம் என்ன? மானிடர்களே, நீங்கள் நெறிதவறி சென்று விடாதீர்கள், இறைவன் வேறு எங்கும் இல்லை, உங்களுக்குள் தான் இறைவன் இருக்கின்றார் என்ற ஒரு உண்மையான தத்துவத்தை அந்த மக்களை உணர செய்வதற்காக நீ இவற்றையெல்லாம் இகனை மூலம் செயல்படுத்தி காட்ட வேண்டும். அந்த அம்மைமார்களை இகனை மனம் மூலம் ஐக்கியப்படுத்தி விருந்து ஏற்று அந்த செயல்பாடுகள்லாம் ஒரு சாதாரண மானிடர்கள் செய்வதை போல் எல்லாம் செய்து காட்டி, நீங்கள் வேறு எங்கும் இறைவனை தேடாதீங்க, எல்லாம் உங்களுக்குள்ளவே இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அதான் எல்லாம் அடக்கி யான் உன்னிடமிருந்து நல்லோனே உனக்கு நாட்டில் சிறப்பு மெத்த காணும் மகனே, இந்த கலிநேசன் கண்முனே நீ எல்லா சிறப்புகளோடும் சீரோடும் நீ வாழ்ந்து வருவாய். நல்ல திருவாளி நல்லப்பட்டு வாகனத்தில் ஆண் பெண்ணோடைய அன்புற்றிருக்கையிலே செல்ல திருவோடும் செம்பவழ மாலையோடு வாகனத்தேரும் வருமான ஞாலத்திலிருந்து காணுவோர் காண்பார், காணாதார் வீணாவார். இந்த சிறப்புகளையெல்லாம் எல்லோருக்கும் காண அருள் இருக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஐயாவை கண்டுகொள்ள வேண்டுமென்று அங்கே நாடி வருகின்ற மக்கள் என்ன செய்வார்கள்? கண்டுகொள்வார்கள். காணாதவர்கள் என்ன செய்வார்கள்? வீணாக அழிந்து போவார்கள். ஆகவே நீ ஒருவன் மட்டும்தான் இந்த உலகை தானாக ஒருவனாக இருந்து இந்த உலகை ஆண்டு வருவாய். ஆகவே இன்னும் பவுசு என்ன தொலைந்திடுமோ மகனே, என்னென்ன பவுசுகளெல்லாம் எனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பதறாதே போயிருனே பாரதவசதிலே, குதராதே போயிருனே கூண்ட தவமதிலே. நீ பதற வேண்டாம் மகனே, உனக்கு இன்னும் தவம் நிறைவேற்றக்கூடிய தருணங்கள் இருக்கின்றது. ஆகவே சற்றும் நீ கலங்காதே, பதறாதே மகனே என்று அங்கே அனுப்பி வைக்கின்றார். வார நேசன் தனக்கு மலங்காதே நின்று கொள்ளு, போற நேசன் தனக்கு பொறுமையாக நின்று கொள்ளு என்று, அதான் நேசன் உன்னை என்ன துன்பங்கள் செய்ய வேண்டும் என்று உன்னை துன்பப்படுத்துகின்றான், அத்தனையும் ஏற்றுக்கொள், எதையும் ஏற்றுக்கொண்டு புதுமை சற்றும் காட்டாமல் அங்கே இருந்து கொள் மகனே என்று சொல்லி அங்கே வைகுண்டரை அனுப்பி வைக்கின்றார். அதாவது பிதாவை அனுப்பி பெரிய வைகுண்ட பொருள் விதானித்து உச்சரித்து வேத உல்லாசமிட்டு தட்சணா பூமியில் வந்து ஐயா தவமாக இருக்கின்ற தந்தையாகிய நாராயணமூர்த்தி சொன்ன உபதேசத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கே தவமாக இருக்கின்ற அந்த நேரம் கலிநேசன் ஐயாவை பிடிக்க வருகின்றார். எப்படி கலிநேசன் பிடிக்கின்றார் என்ற விவரங்களை எல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஐயா.